ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 17ஆம் தேதிங்க. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 4ஆம் நாளுங்க. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமைங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாதுங்க. ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை நவமியானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த நவமியானது மிகவும் முக்கியமான நவமியாக கருதப்படுதுங்க. இந்த நவமியில் இந்த பிரபஞ்சத்தில் அதிகப்படியான சக்தி நிலாக்கிட்ட இருக்குங்க. அந்த நிலாக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை நாம் பெறுவதற்கு நாளை நாள் சந்திர வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது, ரொம்ப முக்கியமானதுங்க. அதே போல் நாளை நாள் நவமி அப்படிங்கிறதுனால ஸ்ரீராமரை கூட வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராம நவமி முடிந்து இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. ராம நவமியில் வழிபாடு செய்ய முடியாதவங்கெல்லாம் நாளைய நவமியில் ஸ்ரீராமரை வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அதனால் நாளை நாள் ராம வழிபாடு செய்து அனைவரும் பயன்பெறணும். ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான். ஸோ நாளைய இந்த நவமியை முன்னிட்டு நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்குங்க. சொல்லப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் எதுலையும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காலை வாரி விட்டுரும். அதனால தான் நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளோ அழுத்தமாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ நாளை நாள் எது நடந்தாலும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் கொடுத்துடக்கூடாது. அதில் நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுல உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். அந்த காரிய வெற்றி உண்டாகிறது உங்களுக்கு திருப்தியின்மையான ஒரு நாளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட காட்ட உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக பலன் கிடைக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல கொண்டு வாங்க. அதாவது எந்த செயல் செய்தாலும் இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வந்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை அடுத்தென்ன அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். ஸோ அதை கொண்டு நாளை நாள் செயல்பட பாருங்கள். அதுக்கப்புறம் சிந்தனையுடைய போக்கில் நாளை நாள் எதையும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா சிந்தனையுடைய போக்கில் தான் உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிந்தனையுடைய போக்கில் தான் ரொம்ப நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நாளை நாள் சிந்தனையுடைய போக்கில் தான் பயங்கர ஆபத்து வர உங்களுக்கு வாய்ப்பே இருக்குது. அதுக்கப்புறம் இணையம் தொடர்பான துறைகளில் நாளை நாள் சில மாற்றமான சூழல் உண்டாகும். அப்படி வரக்கூடிய மாற்றமான சூழலை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது தான். அதுக்கப்புறம் தந்தை வழியில் கூட நாளை நாள் பயங்கரமான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தந்தை வழியில் நட்புகளால் ஆதாயமும் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு நாளை நாள் சப்போர்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் புதிய முதலீடுகள் நாளை நாள் செய்கிறதுல சற்று சிந்தித்து செயல்படணும். ஏன்னா புதிய முதலீடுகள் செய்கிறதுனால நாளை நாள் லாபம் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது. அதனால் புதிய முதலீடுகள் செய்கிறதுல நாளை நாள் சிந்தித்து முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறது பெருசு இல்லை. ஆர்வம் அதிகரிக்கும் போது அந்த ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் இருக்காங்கிறத பார்க்கணும். பணம் இல்லைனா அந்த ஆர்வத்தை குறைச்சி கொள்ள வேண்டியது அவசியம். நாளை நாள் என்ன முயற்சிகள் செய்தாலும் அது உங்களுக்கு ஓரளவு மேம்படுங்க. ஸோ நாளை நாள் முயற்சி மேம்படக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம். ஸோ நாளை நாள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கும் ஒரு குரூஷியலாக. இந்த நாளை அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளினால் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நாளினால் 9. அதிர்ஷ்ட திசை நாளினால் வடக்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து இப்போ மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது நீங்களும் பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் பலருடைய நம்பிக்கைகளை பெற முடியும். கலை சார்ந்த செயல்பாடுகளை ஆர்வம் அதிகரிக்கும். தன வருவாயை மேம்படுத்துவதற்கு எண்ணம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நபர்கள் அறிமுகம் மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் உண்டாகும். மொத்தத்தில் ஓய்வு நிறைந்த நாளாக அமையும். அடுத்ததாக ரிஷபராசி. பேராசையின்றி செயல்படுவது நன்மை ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவு உண்டாகும். சிந்தனையிலிருந்து வந்த குழப்பம் நீங்கும். வீட்டுடைய மனதிற்கு பிடித்த விதத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்யலாம். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தணும். ஆர்வமின்மையான நாளாக அமையுங்க. அடுத்ததாக மிதுன ராசி. எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. மனதளவில் புதுவிதமான தெளிவு உண்டாகும். கலைத்துறைகளில் ஆதாயம் ஏற்படும். முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததாக கடகராசி. உடலில் இருந்து வந்த சோர்வு களைப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணம் மேம்படும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழலாம். உயர்கல்வி குறித்த குழப்பம் விலகும். பெருகளுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தினை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். வெற்றி நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். வியாபார விஷயங்களில் மௌனம் காக்கணும். வரவுகளில் சிறு சிறு போராட்டம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படணும். கருத்துக்களை சூழ்நிலையிலிருந்து வெளிப்படுத்தணும். உத்தியோகத்தில் மறதியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சுகம் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. விடாப்படியாக செயல்பட்டிங்கன்னா நினைத்த பணிகளை முடிக்க முடியும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும். பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தான சார்ந்த நெருக்கடி சமாளிக்கணும். சக ஊழிகளால் சில தெளிவு ஏற்படும். நட்பு நிறைந்த நாள் தாங்க. அடுத்ததாக துளாராசி. எதிர்கால சார்ந்த கவலைகள் குறையும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விவசாய பணிகளில் பொறுமையோடு செயல்படணும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும். ஸோ நாளினால் உங்கள் ராசிக்கு அமைதிகள் பிறக்கக்கூடிய நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் எண்ணிய முடிவு கிடைக்கும். மறைமுகமான தொழில் சார்ந்த முதலீடுகள் குறித்த எண்ணம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பு செயல்படுவாங்க. நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். சலன நிறைந்த நாளாக அமையுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி. வித்தியாசமான கனவுகளால் குழப்பம் உண்டாகும். வியாபார அலைச்சல்களால் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமையோடு இருக்கணும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படணும். சக ஊழியர்களிடத்தில் அளவோடு இருக்கணும். உடல்நலத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். தாய்வழி உறவினால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகளால் திருப்தி உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் ஆதரவு கிடைக்கும். பயம் விலகக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக மீனராசி. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சவாலான பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தணும். உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். ஸோ பகைகள் மறையக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமையும். ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.